வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் பேசுகிறேன். இப்போ போன பதிவுலாம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களை நிறைய விஷயங்கள சொல்லிட்டேன். அதாவது என்னென்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது அப்படின்றத பத்தியும் தெளிவா சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, இல்லீகல் ஆர்பிட்ரேஷன். இன்னைக்கு ஆர்பிட்ரேஷன்ற ஒரு சட்டத்தை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்? ஒரு கிரெடிட் கார்டு பர்சனல் லோன் வாங்கினவரு, ஒரு பிசினஸ் லோன் வாங்கினவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரும்? இப்ப என்ன பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது? அத பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்றதுக்காக தான் இந்த பதிவு. இத எல்லாரும் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த லோன் வாங்கினா கட்டித்தானே ஆகணும்னு கமெண்ட் போடுறவங்க வரவே வராதீங்க. இது லோன் கட்ட முடியாதவர்களுக்கு, அது மட்டும் இல்லாம சில சுச்சுவேஷன் சூழ்நிலை காரணமாக கட்ட முடியாம இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு காரணங்கள் இருக்கு. அவங்களோட காரணம் ரீசனபிளா இருக்கிறதுனால தான் நான் அவங்களுக்காக அப்பீர் ஆகிறேன். அதை விட்டுட்டு பேங்கை சீட் பண்ணணும் இல்லை கட்ட வேண்டாம்னு சொல்றதுக்கு இந்த சேனல் கிடையாது. இது ஒரு பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ. இது விளம்பர நோக்கத்தோட கொடுக்கக்கூடிய தகவல்கள் அல்ல என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா இப்போ கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிசினஸ் லோன் இது மூணும் தான் இப்போதைக்கு அன்செக்யூர்டு ஒரு பெரிய தொல்லையாவே இருந்துட்டு இருக்குது. ஏன்னா செக்யூர்டு வந்து அது ப்ராப்ளம் எப்படி வேற மாதிரி போயிடும், ட்ராக் மாதிரி போயிடும். அதை வந்து இப்போ டிஆர்டி போய் ரெக்கவரி பண்றதுக்கு அது ப்ராசஸ் வேற. பட் அன்செக்யூர்டு தான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. ஏன்னா பேங்க் செக்யூர்டு மட்டும் கொடுக்க முடியாது, அன்செக்யூர்டு சேர்த்து தான் கொடுத்தாகணும். கவர்மெண்ட் கொடுக்குற பிஎம்எம்ஜி லோனு, எஸ்எம்இ லோன்ல கொடுத்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படி இருக்கும்போது லோனையும் கொடுத்துட்டு ரெக்கவரி ப்ராசஸை அவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்னா கிரிமினல் கேஸ் பெரும்பாலும் வந்து என்டிஎஃப்சி இந்த பேங்க் இவங்க மட்டும்தான் வந்து இந்த கிரிமினல் கேஸுக்கே போறது. பேங்கிங் பெரும்பாலும் நேஷனலைஸ்ட் பேங்க் கிரிமினல் கேஸுக்கு அவ்வளோ போக மாட்டாங்க. பட் அவங்க சிவில் ரெக்கவரி ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிரிமினல் கேஸ் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு போன பதிவில் சொல்லியிருப்பேன். ஏன்னா கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் இங்கே லோனை ஆப்பில் கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வந்து வெளியூரில் போயிட்டு கேஸ் போடுறதா வாடிக்கையாக வச்சுட்டு இருக்கான்றத பல பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். நிறைய பேர் எங்கிட்ட அதுக்கு விளக்கமும் கேட்டிருக்கீங்க. நான் விளக்கமும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ சிவில் கேஸ் ஒரு பிரச்சனை, அதான் கிரிமினல் கேஸ் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருப்பேன். கிரிமினல் கேஸ்னா என்னென்ன போட முடியும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். போட்டால் ஜெயிக்க முடியாது, பேங்க் வந்து நிச்சயமா அந்த கேஸை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. அதனால நிச்சயமா டிஸ்போஸ் தான் ஆயிரும். அவங்க சிவில்ல தான் வருவாங்க. சிவில் தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது போன வாட்டி சொன்னேன். இப்போ அதுதான் சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிரிமினல் கேஸ் அதிகபட்சம் லோன் வாங்கினவங்களுக்கு வர்றது சம்மனோ வாரண்டோ ஏதாவது ஒரு ஸ்டேட்ல இருந்து ஏதாவது ஒரு கோர்ட்ல இருந்து வரும். மெயினா கல்கத்தால வரும், டெல்லி, அகமதாபாத், இது ஜெய்ப்பூர் இங்க இதெல்லாம் வரும். இங்கே பொறுத்த வரைக்கும் ஒரு கிரிமினல் கேஸை ஃபைல் பண்ணிட்டு அவங்களுக்கு சம்மன் அனுப்பி பணத்தை வாங்குறதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து அதை யூஸ் பண்றாங்க. கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து சில சமயம் பார்த்தீங்கன்னா தண்டனை கொடுக்கறதுக்கு மட்டும் தான் அந்த கோர்ட்டை தவிர பணத்தை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அந்த கோர்ட் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சீட்டிங் பண்ணிட்டான்னு கேஸ் போடுறதோ இல்லை பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்டில் கேஸ் போடுறதோ 2007 அதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுக்கறது ஒன்னே விட்டு செம்மனு வாரண்ட் இது மட்டும் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. கேஸ் எடுத்து நடத்த முடியாது. ஏன்னா எடுத்து நடத்தினாக்கா தனியாக அதை பேங்க் ஃபாலோ பண்ணணும், அது பண்ண மாட்டாங்கன்றதுனால தான் சிவில் கிரிமினல் கேஸ் வந்து உங்களுக்கு மினிமான ஒரு சின்ன செலவுலேயே முடிஞ்சிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே இருக்கிற ஒரு வழக்கறிஞர் அப்போ அங்கே வந்து இப்போ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ண லாயர் இருக்காங்க. நம்மளோட ராய் அசோசியேட்ஸ் அங்கே இருக்கிறாங்க. மெயினாக இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ரெப்ரசன்டேஷன் பண்ணுவாங்க. ஒரு வக்காலத்தை சைன் வாங்கிட்டு இந்த மாதிரி கேஸ் வந்து எங்களுக்கு சம்மன் வந்திருக்கு இந்த தேதியில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெட்டிஷன் வச்சுக்கலாம், 317 பெட்டிஷன் 250 பெட்டிஷனை வச்சுட்டு சிஆர்பிஸில் இந்த கேஸை வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அப்பீல் ஆகிட்டோம்னா அது வாரண்ட்டோ அதெல்லாம் வராது. அப்படியே இந்த கேஸ் அப்படியே நிற்கும். இதுதான் வந்து கிரிமினல் கேஸில் உள்ள பெரிய ஒரு நமக்கு இருக்க ஒரு லாபமான பாயிண்டே இதுதான், இந்த அன்செக்யூர்ட் லோன் வாங்கினவங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்எம் கோர்ட்டில், அதாவது எம்எம் கோர்ட்னா இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இந்த கேஸ் போட்டாங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே டிஸ்போஸ் ஆயிரும். ஏன் டிஸ்போஸ் ஆயிரும்னா ஹியூஜ் மாசா தான் ஃபைல் பண்ணுவாங்க. கல்கத்தால பாத்தீங்கன்னாக்கா போன வருஷம் மட்டும் 5,69,000 கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதுல எவ்வளவு கேஸ் நிக்கும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே என்டிஎஃப்சி ஆரம்பிச்சது ஏ டு இசட் இருக்கிற என்டிஎஃப்சி எல்லாமே அங்கதான் ஃபைல் பண்றாங்களே. ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே பெரிய ஜூரிஸ்டிகேஷன், ரெண்டாவது ஈஸியாக ஃபைலிங், ரெண்டு சிஸ்டம், ரெண்டாவது அட்வொகேட் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் தான் அங்கே கேஸை ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ மேக்ஸிமம் அதிகபட்சம் உங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து ஒரு கால் வரும், அவ்வளோதான். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க உங்கள் பேரில் ஒரு வாரண்ட் வந்திருக்கு, நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க, உங்களுக்கு ரிப்ளை மட்டும் தான் கேட்பாங்க. உங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ உங்களை வந்து கொண்டு போய் ஜெயிலில் போடுறதுக்கோ அந்த வாரண்ட்டுக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை. புரியுதுங்களா? அதே போல் இந்த பேங்குக்கும் ஒரு கோர்ட்டுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இது போயிட்டு இருக்குது. யார் எவ்வளோ கேஸை மாதம் வந்து இந்த ஸ்டேட்டையும் ஃபைல் பண்ண மாட்டாங்க, அங்கே ஃபைல் பண்ணுறாங்கன்னா அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்னென்னா அவங்க கண்டிஷனே என்னென்னா இந்த கேஸ் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தா எம்எம்முக்கு கேள்வி வரும். இப்போ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு சம்மனோ வாரண்டாக வந்துச்சுன்னா இந்த கேஸை ஏன் முடிக்காமல் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே இருக்கிற ஜட்ஜுக்கிட்ட வந்து கேள்விகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் கேஸ் ஃபைல் பண்ணி கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க, எத்தனை கேஸை முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் ஜட்ஜு ஏதாவது ஒரு கொஸ்டின் பண்ணாங்கன்னா அந்த எம்எம்எல்ல பதில் சொல்லணும். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணாலும் அது டிஸ்போஸ் ஆகி நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ்னு வந்துடும், அன்கண்டஸ்ட் டிஸ்போஸ்னு வந்துடும், இல்லை அலோகேட்டட் டு அதர் கோர்ட்டுன்னு வந்துடும். எந்த ஒரு கல்கத்தா கேஸ்லையும் ஜெய்ப்பூர் கேஸ்லையும் டெல்லி கேஸ்லையும் அரெஸ்ட் பண்ணி அதுவும் பர்சனல் லோனுக்காக அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்கன்றது வந்து எந்த ஒரு பேப்பர்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. பட் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 1 இயர் பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்னே ஒன்று மட்டும் தான் முக்கியம். இதில் ரெப்ரசன்டேஷன், ஒரு அட்வொகேட்டுக்கு ரெப்ரசென்ட் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் வந்து கோர்ட்டை வந்து அலட்சியப்படுத்துற மாதிரி ஆயிடும்.
இந்த பர்சனல் லோன் வாங்கினவங்க, பிஸ்னஸ் லோன் வாங்கினவங்க, அதை மட்டும் ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து மஸ்ட். அதை நான் சொல்லிடுறேன். ஸோ கிரிமினல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அதிக டேஞ்சர் கிடையாது. அதனால இந்த லோன் வாங்கினவங்க கிரிமினல் சம்மன் வந்தாலோ இல்லை வாரண்ட் வந்தாலோ அதை பற்றி மேக்ஸிமம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சிவில் கேஸ் தான் டேஞ்சர். இப்போதைக்கு நான் போட்டிருக்க தலைப்பில் என்ன போட்டிருக்கேன்னா இல்லீகல் ஆர்பிட்ரேஷன் போட்டிருக்கேன். இப்போ ஏன் தெரியுமா, இதில் ஆர்பிட்ரேஷன் அண்ட் கான்சலேஷன் 1996 இந்த ஆக்ட் ஒன்று இருக்கு. இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் யூஸ் பண்ணுறது, பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் யூஸ் பண்ணுறது இந்த ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் வந்து ஆரம்பத்திலே நீங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து இது பண்ணிடுறீங்க, சைன் பண்ணிடுறீங்க டிஜிட்டல் டாக்குமெண்ட். ஸோ இந்த ஆர்பிட்ரேஷன்றது இப்போ ஏன் டேஞ்சராக போயிட்டு இருக்கு, இந்த ஒரு பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சட்டம் ஒன்று தான் ஆர்பிட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 1996 ஆக்ட் அமெண்ட்மெண்ட் அப் டு 2022 வரைக்கும் அதில் அமெண்ட்மெண்ட் சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதில் பண்ணுறீங்கன்னா இதில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயினான விஷயமே அந்த கிளாஸ் தான். அதாவது நாங்கள் 2 பேருக்குள்ள பேங்க் எங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்தாலோ இல்லை ஃபியூச்சரில் வந்து நாங்கள் லோன் டிஃபால்ட் ஆகிட்டாலோ நாங்கள் 2 பேருமே ஆர்பிட்டரை வைக்கிறோம் அப்படின்றத ஒரு கிளாஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இதில் இதுதான் வந்து பேங்க்கு சாதகமான பாயிண்ட். ஆனால் அதை எடுக்கிற தளம் தான் முக்கியம். இப்போது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீனியர் அட்வொகேட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும், இந்த பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பர்சனல் லோனு இதெல்லாம் வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீனியர் அட்வொகேட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பியாஸ்ட்னா மனச்சாய்வு ஒரு எதுவுமே இல்லாமல் 2 பேருக்கும் வந்து கலந்து பேசி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து நீங்களும் பேசுங்க, உங்களாயிரம் பேசுங்க அப்படின்றது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ரெக்கவரின்றது ஸ்பீடு ரெக்கவரி, அதே போல் ஹார்ட் ரெக்கவரி இப்படிலாம் வந்துச்சு. இப்போ கலெக்ஷன் ஏஜென்ட்டும் தாண்டி ஒன்றும் கலெக்ஷன் ஏஜென்ட் நம்மள மாதிரி அட்வொகேட் எல்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்து நீங்கள் பண்ணக்கூடாது, இல்லீகல் ரெக்கவரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கிளைண்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூட்ஸ் ஃபைல் பண்ணுறோம். அதே போல் வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர்ஸ் வாங்குறோம். அப்புறம் வந்து ஆர்பிட்ரேஷனை கண்டெஸ்ட் பண்ண சொல்லி நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம் நோடல் ஆஃபீஸருக்கு. ஸோ நோடல் ஆஃபீஸர்கிட்டே நாங்கள் மெயில் போடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா இந்த பேங்க் இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து கிளைண்ட்டை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு ஆர்பிட்ரேஷன் தள்ளப்படுறாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கொன்னும் இங்கொன்னுமா அக்கௌண்ட் பிளாக், அக்கௌண்ட் ஃப்ரீஸு, லீனு, கோல்டு லீனு, அப்புறம் வந்து கோல்டு லோன் வச்சிருக்கோம் ஃப்ரீஸ் இப்படிலாம் வந்து பட் இதில் என்டையர்லி டிஃப்ரெண்ட் கிரிமினல் கேஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது டிஃப்ரெண்ட், அது பேங்க் போட்டிருக்காது. சில பேர் அக்கௌண்ட் லீன் பண்ணியிருப்பாங்க, அது பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரிசால் 360 இப்போ பழைய ஓடிஆர் சொல்கிறேன். பழைய ஓடிஆர்ன்றது ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷனுங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. அது வந்து எங்களை மாதிரி அட்வொகேட்ஸ் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைனில் பேசி இந்த மாதிரி வந்து நீங்கள் பணத்தை கட்டுங்க, எப்போ கட்டுவீங்க அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்டு, நிறைய ஜூம் மீட்டிங் எல்லாத்தையுமே என்னோட சேனல் எடுத்து நான் போட்டிருக்கேன், பின்னாடி போய் பாருங்கள். அப்புறம் முக்கியமாக ஜூபிடைஸ், அப்புறம் வந்து பிரிசால் 360, சாமா, சந்தி இவங்கெல்லாம் தான் முன்னாடி இருந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தது. இவங்கெல்லாம் வர்றாங்கனாக்கா பட் இவங்களும் சம்பாதிக்க தான் உள்ளே வர்றாங்க. பட் இவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ இல்லை. உதாரணத்துக்கு ஒரு பர்சனல் லோன் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுங்களேன், இன்னைக்கு ரேஞ்சுக்கு ஒரு வருஷம் கட்டாமல் இருந்திருப்பீங்க. மேக்ஸிமம் கொரோனா வந்து அதுலேயே நிறைய பேர் வந்து டிஃபால்ட் ஆகிட்டாங்க, கட்ட முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கு. அதனால இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த வேலையில் உங்களால் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எல்லாம் சேர்ந்து ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு வந்து இப்போ நோட்டீஸ் வரும். இப்போ நோட்டீஸை பெரும்பாலானோர் இக்னோர் பண்ணுறது தான் இதில் பெரிய விஷயமே. இதில் இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுன்னா உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ், உங்கள் பேனில் லிங்க் ஆயிருக்க எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸ் ஆயிரும். இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது போன ஒரு வாரத்தில் இருந்து சார் எங்களுக்கு நோட்டீஸும் வரல, எதுவும் வரல, பணம் போட்டு எடுக்க போனாக்கா அக்கௌண்ட் வந்து பிளாக்னு வருது சார். அப்படி கேட்டாக்கா ஏதோ ஒரு அவார்டு வந்திருக்காங்க, மெயில் வந்திருக்காங்க, உங்க பிளாக் பண்ணி வச்சிருக்கோம், போய் அந்த பிரச்சனை முடிச்சுட்டு வாங்க பேங்க்ல சொல்றாங்க அப்படின்றாங்க. மெயினாக வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லையும் சரி, கனரா பேங்க் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடனே பிளாக் பண்ணி விட்டுறாங்க, அக்கௌண்ட்டே பிளாக் பண்ணிடுறாங்க. நீங்க எது வந்தாலும் இந்த மெயில் பதில் சொல்லுங்க, அங்கே போயிட்டு எனக்கு வந்து லெட்டர் போடுங்க, இல்லை ஏதாவது மெயில் திருப்பி அனுப்ப சொல்லுங்க, இல்லை கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு ரேஞ்சு கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டர் வாங்குறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அது பெருத்த பொருட்செலவும் வருது. இப்போ என்னாச்சுன்னா இங்கே தான் ஒரு குடிமைப்பிடி சண்டை ஆகிப்போச்சு. என்னன்னா இந்த சாமா ஆர்பிட்ரேஷன் உள்ள வந்தால எல்லாரும் தெளிவாக கவனிக்கணும். கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, செக்யூரிட்டி, அன்செக்யூரிட்டி எது வாங்கியிருந்தாலும் சரி, இப்போ இந்த சாமா டாட்லை உள்ள வந்தால இவன் என்ன பண்ணா இருக்கிறதுலே பெரிய ஒரு திமிங்கலமான பஜாஜை ஃபர்ஸ்ட் பிடிச்சான், அப்புறமா ஆக்சிஸை பிடிச்சான், அப்புறம் ஐசிஐசிஐ பிடிச்சான். இவங்களை எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு என்ன பண்றதுன்னா மொத்தமாக நாங்கள் அதெல்லாம் பண்ணித்தரோம்னு சொல்லிட்டு மொத்த டிஜிட்டல் டாக்குமெண்ட்டையும் வாங்கி ஆரம்பத்தில் அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க. கரெக்டுங்களா? எல்லார் அக்கௌண்ட்டும் வந்து ஃப்ரீஸ் ஆச்சு. ஃப்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கோர்ட்டுக்கெல்லாம் போச்சு. இப்போ என்னாச்சுன்னா உங்களோட ஆர்பிட்ரேஷன் அவார்டை வச்சு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண முடியாதுன்றது வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சாமா டாட் லைவ் போயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சு, அவங்க கோர்ட்டுக்கு தான் போக வேண்டிய நிலைமை. சார் சாமா டாட் லைவ் இந்தியா முழுக்க நிறைய ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000 அட்வொகேட் கிட்ட வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கே யார் என்ன குவாலிஃபிகேஷன் எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு சாமா டாட் லைவ்லேருந்து ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட நீங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது.
ஆக்சுவலி ஆர்பிட்ரேஷன்றது அட்வொகேட் தான் எடுக்கணும். ஏன்னா கடன் வாங்கின உங்களுக்கு டிஃபால்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்க உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த ஆர்பிட்ரேஷன் லா பற்றி எதுவும் தெரியாது. செக்ஷன் 17 கிளாஸ் நோட்டீஸ் என்னன்னு தெரியாது, அவார்டு என்னன்னு தெரியாது, இன்ட்ரீம் ஆர்டர் என்னன்னு தெரியாது. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சமரசம் கேட்பீங்க, இல்லை டைம் கேட்பீங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கட்ட முடியாத சூழ்நிலை எடுத்து சொல்லுவோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் அட்வொகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா உங்க ரிஜிஸ்டர் இது நம்பருக்கு தான் அவங்க அனுப்புறாங்க ஓடிபி. இந்த ஓடிபி உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட வரதுக்கே டைம் ஆயிடுது, அதுக்குள்ள லாகின் போயிடுது. அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரே ஒரு இமெயில் ஐடியில் இந்தியா ஃபுல்லாக எடுக்கிறது சாத்தியமான விஷயம் இல்லை. ஒரு பேங்க் வந்து இந்த மாதிரி கடனை வசூல் பண்ணி தரத்துக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பல அட்வொகேட்டுக்கு பிரித்து தர்றது ஒரு நியாயமான விஷயமா? ஆனால் அதே சமயம் ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு இவங்க பணத்தை வாங்கி தருவாங்க, ரெக்கவரி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறது பெரிய விஷயமா? ஸோ இப்போ யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடக்குது அப்படின்ற மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க அந்த சாமா ஓடியாருக்கு போயிட்டு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாரும் கொடுத்துட்டாங்க. என்ன பண்ணான்னா மொட்டு மொத்தமாக அமைச்சு இவங்ககிட்டே பணத்தை வாங்கிக்கிட்டு நிறைய அக்கௌண்ட்டை வந்து சும்மா அப்படியே பெயில் அனுப்புறது விட்டுறது. எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தடவை ஆர்பிட்ரேஷன் ஜூம் மீட்டிங்கில் வர ஜூம் மீட்டிங்லேயே வரமாட்டாங்க அவங்க அட்வொகேட்ஸ். அப்படியே வந்தாலும் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்து எடுக்கிறாங்க. நான் கேட்குறேன், அவங்களாம் சோல் ஆர்பிட்ரஸா? இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் வேடிக்கை பார்க்கறதுக்கு இங்கே வேலை இருக்குது. இவங்க வந்து சோல் ஆர்பிட்டர் இருந்தால் அதர்வைஸ் இது யார் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேட்டதுக்கு போயிட்டாங்க. அதை கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பொறுப்பில்லாத ஆர்பிட்ரேஷன் எடுக்கிறாங்க. சீனியர் அட்வொகேட் இல்லை. அதே போல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் வந்து சரியில்லை. பேங்க்காரன் கொடுக்குறத அப்படியே படிச்சிடுறாங்க. அது அப்படியே வந்து எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் பிளைனாக கொடுக்குறாங்க. என்கிட்ட நல்லா மாட்டிப்பாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா அந்த சாமா, ஜூபிடெஸ், ரிசால் 360 இவங்க எல்லாருமே பேங்க் கிட்டே பணத்தை வாங்கிட்டாங்க. நான் பண்ணித்தரோம். இவங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் நினச்சிட்டு பாவம் பேங்க் எல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு இவங்கெல்லாம் வேலையை செய்யறது இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வேற வழி இல்லை. பேங்கை பொறுத்த வரைக்கும் அடி வாங்கிட்டு அடுத்தது வேலை அவங்ககிட்ட பணம் நிறைய இருக்கு, கோடியாக பணம் வச்சிருக்காங்க. அதனால அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வெரிடாஸ், கேடரு, வெப்னே இந்த மாதிரி ஆளுங்களை வந்து இப்போ ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த வெரிடாஸ் மெயினில் இருக்கிறான். இது வந்து ஓட்டப்பந்தயம் மாதிரி ஓடிட்டு இருக்குது. அதாவது கொடுத்த கடனை யார் வசூல் பண்ணி தர்றதுல வந்து ஓடிஆர் தளத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்ற அளவுக்கு வந்து இப்போ வெரிடாஸ் எடுத்துக்கிட்டான். டேக் ஓவர் பண்ணிட்டு 50% வந்து பேங்க் வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து வெரிடாஸ் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் சந்தி ஓடிஆர்ல வெரிடாஸ் வந்து நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க. வெரிடாஸ் வந்து நோட்டீஸ் பண்ணி இப்போ அவங்க ஆன்லைனில் கான்டாக்டும் பண்ணுறாங்க. அவங்க பேனல் அட்வொகேட் குருகிராம் ஹரியானால இருந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா இங்கே என்ன பிரச்சனை நடக்குதுன்னா இப்போ இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க. புதுசாக வர்றாங்க. ஒரு ரூபத்துலேருந்து இன்னொரு ரூபத்தில் மாறுறது, கூடு விட்டு கூடு பாயிருது மாதிரி. இப்போ அதிகமாக சாமா .live அப்படின்றது வரது கிடையாது. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயினாக கிரெடிட் கார்டு தான் மெயினாக கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, இந்த பிஸ்னஸ் லோனு இந்த மாதிரி இதுக்கு தான் வருவாங்க. இப்போ இவங்க வந்து வெரிடாஸ், கேடரு, வெப்னே இவங்க வந்து இப்போ டேக் ஓவர் பண்ணிட்டு இப்போ இந்தியாவில் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க டாக்டிஸ் வேற மாதிரி இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா சில ஜட்மெண்ட்ஸை வச்சு ஆர்பிட்ரேஷனை கண்டக்ட் பண்ண நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டோம். இப்போ ஏதாவது சஸ்பீஷியஸ் அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்க பிளாக் பண்ணுவீங்க, லீன் பண்ணுவீங்க, அப்புறமா அவங்க எடுத்துருவாங்க, எங்களுக்கு லாஸ் ஆயிரும், இது வந்து பப்ளிக் ஃபண்டு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை வந்து சாதாரண ஒரு பிரான்ச் மேனேஜருக்கோ ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விட்டுறதுனால அவன் என்ன பண்றான்னா ஏதோ ஃப்ராட்லண்ட் டிரான்சாக்ஷன் போல் இருக்கு நினைச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணிடுறான், எதையும் படிச்சு பார்க்காம உடனே வந்து அக்கௌண்ட்டை வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சிடறான். அந்த அக்கௌண்ட் வந்து பிளாக்டு ஸ்டேஜ்னு வருது. எனக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2000க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அக்கௌண்ட் பிளாக் ஸ்டைல இருக்கு சார், என்னன்னு போய் விசாரிச்சதுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு மெயில் வந்திருக்குன்றாங்க. உங்களுக்கு நான் கேட்டேன், உங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் மெயில் போட்டு உங்களுக்கு கோர்ட் அட்ரஸ் வந்திருக்கான்னு கேட்டா இல்லை கோர்ட் அட்ரஸ் வரல, எங்களுக்கு மெயில் தான் வந்திருக்கு, இந்த அக்கௌண்ட்டை வந்து எங்க பிளாக் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அங்கே ஆல்டர்னேட் டிஸ்பியூட் சார், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் ஒரு கம்பெனி மாதிரி தான் அப்படின்னு சொன்னேன். அவங்க வந்து நான் வந்து அவங்களுக்கு சில பேர் விளக்கமும் கொடுத்துருக்கேன். அதாவது இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா லீகல் டெக்னாலஜின்ற வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ லீகல் டெக்னாலஜின்ற வேர்டு வந்து அக்செப்டபிள் கிடையவே கிடையாது. ஏன்னா லீகல் டெக்னாலஜி அப்படின்னு லீகல் வேர்ட்ஸ் இது தப்பு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம்ல ஆன்லைன் டிஸ்பியூட் ரிசல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைனில் வந்து நாங்கள் வந்து தகராறு தீர்த்து வைக்கிறோம் தான் அப்படின்னு சொல்லி அழுக்கட்டாயமாக அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுவோம் அப்படின்றத அவங்க வலியுறுத்தவே முடியாது. அது அகெயின்ஸ்ட் நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிறது நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்ற கேட்டகரிக்கில் பதிவு பண்ணுறாங்க. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்ன்றதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏர்டெல் இவங்கெல்லாம் இருக்காங்க. அது கீழே வந்து இவங்களும் சர்வீஸ் ப்ரொவைடரில் வராங்க. இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்னா என்ன அர்த்தம்னாக்கா உங்களுக்கு ஒரு சர்வீஸை நாங்கள் பண்ணித்தரோம். ஸோ சர்வீஸுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி இந்த ஓடிஆர் அதாவது கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனுக்கான நடத்தப்படக்கூடிய இந்த ஆர்பிட்ரேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த தளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட், உதாரணத்துக்கு எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, அதே மாதிரி டிஎம்பியில் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க, வேற எங்கன்னா நேஷனலிஸ்ட் பேங்க் உடனே வந்து நிறுத்தி வச்சிடுறாங்க. அது பிரைவேட் பேங்க் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவனே ஓடிஆர் தான், நாமளும் லோன் கொடுத்துருக்கோன்றதுனால பிரைவேட் பேங்க் கொஞ்சம் யோசிச்சு தான் நிறுத்துறாங்க. பட் கவர்மெண்ட் நேஷனலிஸ்ட் பேங்க் இமீடியட்டா அக்கௌண்ட் பிளாக் பண்ணி வச்சிடறாங்க. ஒரு அக்கௌண்ட் பிளாக் ஆனால் உங்களுக்கு யூபிஐ ஒர்க் ஆகாது. அதே போல பார்த்தீங்கன்னா நீங்க எதுவுமே வந்து செக் கொடுத்தாலும் பாஸ் ஆகாது, பணமே இருந்தாலும் பாஸ் ஆகாது. இப்போ நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு அதில்.
பணமே கொடுத்தாலும் அந்த மாதிரி வந்து பிளாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போயிடும், செக் பவுன்ஸ் ஆயிரும். ஸோ இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள்ல இன்னைக்கு இவங்க தலை தூக்கி இருக்கிறாங்க. இவங்க வந்து எப்படின்னா, இன்னைக்கு ஆர்பிட்ரேஷன் எடுத்து நோட்டீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு நாளைக்கே வந்து பேங்க்குக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிடுறாங்க. இவங்க ஆர்பிட்ரேஷன் எடுக்கல, ஒன்லி நோட்டீஸ் மட்டும் தான் இஷ்யூ ஆயிருக்கு. இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கு, கோட்டாக் மஹிந்திரா வந்து கார்டு வாங்கியிருக்காருன்னு வச்சுங்களேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2,00,000 கார்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் நோட்டீஸாக வருது உங்களுக்கு மெயிலில். அது கூட போஸ்டல்லாம் கிடையாது, மெயிலில் உங்க கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் மெயிலில் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து அவங்க மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மறுநாளே உங்களுக்கு பேங்க் மறுநாளே ஒரு வாரத்துக்குள்ளேயே நடக்கிற விஷயம், ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்கள் பேங்க்குக்கு போயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் த பேங்க் வந்து அந்த மெயிலை அக்செப்ட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டை தற்காலிகமாக ஒரு லீன் போட்டு வச்சிடுறாங்க, இல்லைன்னா பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று பாருங்கள், ஓடிஆர், ஆர்பிட்ரேஷன், மீடியேஷன், லீகல் டெக்னாலஜி, இதில் வர்ற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ யாருமே இதை மறுக்கவே முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணுற டிஜிட்டல் சிக்னேச்சர் தான் காரணம். இவங்க கிரெடிட் கார்டு, பர்சனல் லோன் வாங்கும் போது உண்மை வந்து பூனாவாலா இருக்கான்னு வச்சிங்களேன். இப்போ என்னோட சேனலே வந்து பேங்க் அகைன்ஸ்ட் தான், பட் என்னோட சேனல்லே பூனாவாலா விளம்பரம் பண்ணுறான், பர்சனல் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி ஏஜென்சிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறீங்க, டிஜிட்டல் அக்ரிமெண்ட் எல்லாம் சைன் பண்ணுறீங்க, ஆதார் வெரிஃபிகேஷன், அப்புறமா லோன் சாங்ஷன் அமௌண்ட் 5 லட்ச ரூபா போட்டிருப்பான், பார்த்தா உங்கள் லோன் சாங்ஷன் 1,39,000 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவன் சாங்ஷன் பண்ணி சரி ஓகே எதையாவது வாங்குவோம், நமக்கு மாதம் இஎம்ஐ கட்டிப்போம் சொல்லிட்டு அதை வாங்குறீங்க. அதை வாங்கிட்டு அதை கட்ட முடியாதப்போ இன்னொருத்த லைனில் வரான், சரி நாங்களும் லோன் தரோம் சொல்லி கிரெடிட் பின் ஒருத்த லைனில் வரான், அதை ஆன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அவனும் கொடுத்துட்றான். இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தவிர இந்த பிஸ்னாரி ஆப்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது. இந்த 5,000 10,000 கொடுக்குற ஆப் இவங்க எக்கச்சக்கமான ஆளுங்க லோனை கொடுத்துட்டு கடைசியில் ஒரு ஸ்டேஜில் கட்டவே முடியாதுன்றது தான் இந்த சூழ்நிலை இருக்கிறவங்க தான் நம்ம வந்து கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓடிஆர் தளம் இப்போ வந்திருக்கிறதுல வந்து வெரிட்டாஸ் வந்து கொஞ்சம் அதிகமான ஆணவம், அதிகாரம், மிரட்டல், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் இதெல்லாம் வந்து அவங்களோட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அழுத்தம் திருத்தமாக நீங்கள் பிளாக் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ பேங்க்கும் அதுக்கு பணிச்சு தான் போகணும். ஏன்னா ஒருவேளை அந்த பிரான்ச் மேனேஜர் மேலே வேற ஏதாவது அலிகேஷன் எதாவது கிரியேட் பண்ணா, இப்போ நீங்கள் ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மேனேஜர் மேலே எந்த அலிகேஷனும் பண்ண முடியாது. ஆனால் அவன் பண்ணலாம், இந்த மாதிரி பேங்க் ஒபே பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேங்கிங் ஆம்புட்ஸ்மேன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். எல்லா அதிகாரமும் ஒரு அட்வொகேட் இருக்குன்ற ஒரே ஒரு தைரியத்திலேயே ஆணவத்திலையும் தான் இந்த மாதிரி பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன செய்யலாம், அதுதான் மெயினான விஷயம். இப்போ எங்ககிட்ட மாற்றுறது பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த மாதிரி வந்து இந்த ஓரளவுக்கு அது சாமா சந்தியாக இருக்கட்டும் நம்ம வந்து பேசிடலாம். பட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னாக்கா எங்களுக்கு நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸை எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இதுவே கிடையாது, சான்ஸே கொடுக்கல. எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தான். இப்போ ஒரு ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் எனக்கு ஒரு கிளைண்ட் அனுப்புறாருன்னா நான் ஆன்லைன் ஜூமில் வந்து போனோம்னாக்கா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரணும். இவங்கெல்லாம் ஆன்லைன் ஜூமில் வரவே மாட்டுறாங்க. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மெயின் பாதிப்பு இதில் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் இருக்குது கிரெடிட் கார்டு தான் பிரச்சனையே. ஏன்னா இதில் தான் ஈஸியாக வந்து ஏன்னா கிரெடிட் கார்டுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன தெரியுங்களா, அவங்க வந்து ஆர்பிட்ரேஷன் போகிறது தான். செக் கேஸ்லாம் உங்களால் ஃபைல் பண்ண முடியாது, ஏன்னா அந்த செக் கொடுத்து எதுவுமே வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து ஆன்லைன் ஆர்பிட்ரேஷன் மட்டும்தான் இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஆன்லைன் ஆர்பிட்ரேஷன் எதை யார் வேணாலும் பண்ணலாம். நீங்களே கூட ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் அப்பீர் ஆகலாம், இல்லை அந்த அட்வொகேட்டை கூட ஒரு சோல் ஆர்பிட்ராக மாறலாம். ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த தான் சட்டத்தோட ஒரு சாராம்சம். ஸோ அதனால் கிரெடிட் கார்டு, பிஸ்னஸ் லோனு, பர்சனல் லோனு இது வாங்கினவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே வந்து அக்கௌண்ட் ஃப்ரீஸ் தான். அதுலேயும் மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்க எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா எந்ததுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுறாங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் அது சம்மந்தப்பட்டது. ஸோ அதில் வர கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆர்பிட்ரேஷன் ரொம்ப முக்கியம், ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கமர்ஷியல் ஆர்பிட்ரேஷன் இவங்ககிட்ட இதுதான் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வெஹிக்கிள், காரு, அது மட்டும் இல்லாமல் இது கார் கூட பிரச்சனை, டொமஸ்டிக் வெஹிக்கிள் பிரச்சனை கிடையாது. அதே போல் வேக்கண்ட் லேண்டு, ஃப்ளாட்டு, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸு, கமர்ஷியல் பில்டிங்ஸு, மிஷினரி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டு செல்ஃபோன், லேப்டாப் கூட எல்லாமே அந்த வச்சுட்டு உங்களோட அதாவது நீங்கள் கட்டாமல் போயிட்டீங்கன்னா உங்களை தேடி வந்து டார்ச்சர் கொடுக்குறது கலெக்ஷன் ஏஜென்சி தான். அதை எப்படி லீகலாக டேக்கிள் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் பேன் கார்டு ஒன்று இருக்கே, அதுதானே பிரச்சனையே. உங்கள் தலையை அடகு வச்சிருக்கிற மாதிரி பேன் கார்டில் கொண்டு அடகு வச்சிருக்கிறீங்க. இப்போ பேன் கார்டை வச்சிருக்கிறதுனால பேன் கார்டு மூலமாக தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டே தெரிஞ்சுக்கிறாங்க, எந்தெந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னு. இப்போ உங்கள் பேங்க் வந்து எந்தெந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னு பேன் கார்டில் கிளியர் தெரிஞ்சிடும், எத்தனை அக்கௌண்ட்டில் லோன் போயிட்டு இருக்கு, எந்ததெல்லாம் வந்து நீங்கள் பண்ண ஈஸியாக வந்து சிபில் ஸ்கோரை எடுக்க முடியும். அந்த அசஸை முன்னாடியே வாங்கிக்கிறாங்க உங்ககிட்ட. உதாரணத்துக்கு உங்கள் சிவில் ஸ்கோர் நீங்கள் தான் பார்க்க முடியும் உங்கள் பேன் நம்பரை போட்டாக்கா, பட் அவங்க பார்க்குற மாதிரி ஆப்ஷன் முன்னாடியே உங்கள்கிட்ட வாங்கிக்கிறாங்க. ஸோ எப்பவுமே உங்களோட என்ன க்ளோஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பற்றி பேங்க் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்றத ஒரு மறுக்க முடியாத உண்மை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் பாதிப்பு வர்ற மக்களுக்கு தான் நம்ம வந்து இந்த ஒரு அட்வைஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மெயினான பாதிப்பு அக்கௌண்ட்டு ஃப்ரீஸு, லீனு,
பிளாக்கு யூபிஐ ஃப்ரீஸு, டோட்டல் பேங்க்கு லிங்க்டு பேன் கார்டு அண்ட் வித் ஃபினான்ஷியல் சர்வீஸ் எல்லாமே பிளாக் ஆகிடுது. இப்போ இதில் பிளாக் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நிறைய பேருக்கு தெரியல. சரி, இந்த அக்கௌண்ட் விட்டு அடுத்த அக்கௌண்ட் போயிடலான்னு பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் இயரில் அது ஒரு பேனில் லிங்க் ஆச்சுன்னா அதையும் பிளாக் ஆகிட்டே போனாங்க. என்ன தான் பண்ணுறது? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த வெரிட்டாஸ் மாதிரியான வெப்னைம் மாதிரியான வலைத்தளங்கள் வந்துச்சு, உங்களுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா இம்மீடியட் ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். ஏன்னா இமீடியட்டாக நமக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். நாளைக்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுற ஸ்டேஜுக்கு போனால் கூட வி ஆல்ரெடி சென்ட் மெயில் டு த அப்ராப்ரியேட் ஓடிஆர் அப்படின்றத நாங்கள் எடுத்து காட்டணும். அதுதான் எங்களோட மெயின் இன்டென்ஷன். இப்போது ஒரு கிரிமினல் கேஸ் கூட விட்டுடலாம் சார். ஒரு கிரிமினல் கேஸ் கூட சம்மன வாரண்டை வந்து அது போகலன்னா ஒன்றும் போலீஸ்லேருந்து ஒரே ஒரு ஃபோன் வரும், ரிப்ளை கொடுத்துறோன்னு சொன்னால் அது கூட முடிஞ்சு போச்சு. பட் இது அப்படி இல்லை. ஏன்னா அது பிரச்சனையை பார்த்துக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனை அப்படி இல்லை. ஏன்னா வருங்காலத்தில் உங்கள் லைஃப் ரொம்ப உங்களுக்கு முக்கியம். வருங்காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பசங்க படிப்புக்கு, உங்களோட செலவுக்கு எப்படி இருந்தாலும் இனி டிஜிட்டல் கரன்சி தான் முக்கியம். இனி செக்கு கேஸ்லாம் வேலையே ஆகாது. செக்கெல்லாம் இனிமேல் யாரும் கொடுக்குறதும் இல்லை. எல்லாமே டிஜிட்டல், ஆர்டிஎஸ், ஆர்டிஜிஎஸ், நெஃப்ட் டிரான்சாக்ஷன் இப்படி தான் போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ, இந்த கூகுள் பே, இந்த மாதிரி வந்து ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ ஒரு யூபிஐ பிளாக் ஆச்சுன்னா உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. சாதாரணமாக ஒரு டிரான்சாக்ஷன் 10,000 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா உடனே போகாது. அந்த 10,000 ரூபாய் ஸ்ப்ளிட் பண்ணி 2,000 போட்டிங்கன்னா போயிடும். ஏன்னா அது யூபிஐ வந்து சந்தேகப்படுறாங்க. ஸோ அவங்க அப்ரூவ் கொடுத்தா தான் போக முடியும். சாதாரண விஷயத்துக்கே ஒரு யூபிஐயில் அனுப்புறதுக்கே கூகுள் பேயில் வந்து திணறோம். ஒரு 50,000 அனுப்புறதுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அது போக மாட்டேங்குது. சேஃப்டிக்காக நான் பிளாக் பண்ண அனுப்ப மாட்டோம்னு சொல்லுது. அதுக்கப்புறம் 50,000 பிரித்து 5,000 போட்டால் போதும். ஸோ அவ்வளோ வந்து யூபிஐயில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு மெயில் போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டா எத்தனை அக்கௌண்ட்டுக்கு மாறுவீங்க? இந்தியாவில் எத்தனை அக்கௌண்ட் உங்களால் எடுக்க முடியும்? ஸோ இதனால் என்ன செய்யலாம் அப்படின்றத வந்து நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தாலும் இன்னும் ஒரு தடவை இன்றைக்கி நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கிறதே ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் தான். இந்த ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் உங்களுக்கு வந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அதை எடுத்து உடனே என்ன பண்ணலான்றத அட்வொகேட்டை கண்டிப்பாக கேட்கணும். அப்படி இல்லையா உங்களால் படிக்க முடியுமா, அதை படிச்சுட்டு உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ப்ரீ ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வந்துச்சுன்னா நாம் என்ன பண்ணணும்னாக்கா அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ரிப்ளை போட்டுருணும். இப்போ இன்வெக்கிங் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இது வருது. இது இன்வெக்கிங் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் என்னன்னா ஆர்பிட்ரேஷன் ஆரம்பிக்கிறோன்ற நோட்டீஸ் வரும். ஸோ இதை அவங்க கொடுக்காம இருக்க முடியாது. உங்கள் ரிஜிஸ்டர் மொபைலுக்கு சென்ட் பண்ணிட்டேங்கிறத காமிக்கிறதுக்காக. அதான் ரிஜிஸ்டர் மொபைலை செக் பண்ணிங்கன்னா இன்வெக்கிங் ஆர்பிட்ரேஷன் இது வரும்போது நிச்சயமாக அதையும் நீங்கள் அட்வொகேட்டை கொடுத்துடணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி ஒரு மெயிலை சென்ட் பண்ணுவாங்க. மெயிலை சென்ட் பண்ண அவங்க மெயில் போய் எப்படி இருந்தாலும் மெயில் போயிடும். மெயிலே போகலனாலும் போஸ்டலுக்கு அமுச்சு விட்ருவோம். அந்த காப்பியாவது வச்சிருப்போம். ஸோ நாளைக்கு அவன் வந்து போகும்போது யோசிப்பான், சரி நம்ம மெயில் வந்திருக்கு, நாம வந்து இந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கணும். ஆர்பிட்ரேஷன் அவார்ட் மூலமாக தான் பிளாக் பண்ண முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு போவான், அடுத்து ப்ராசஸ் பண்ணுவான். அப்புறம் ப்ரொசீடிங்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ சும்மானாச்சும் மெயில் மட்டும் அனுப்பிச்சிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. அவள் அடுத்த ஸ்டெப்பு வரும்போதே வந்து ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிடணும். ப்ரொசீடிங்ஸ் ஃபர்ஸ்ட் கிளைமேட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கணும். நாம தான் ரெக்வஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்களே அனுப்பிச்சு விட்ருவாங்க மெயில் ஐடிக்கு. ஒரு 25-26 பக்கத்து கிரெடிட் கார்டு இவ்வளோ கட்டணும் அனுப்பிச்சு விடுவான். அதே போல பர்சனல் லோனா இத்தனை டியூ மிண்டிங், இத்தனை இது இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு போட்டு அனுப்பிச்சு விடுவான். கிளீனாக போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அனுப்புவான். இப்போ அதுவும் கொடுக்குறது இல்லை. நாமளே ஆன்லைனில் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டால் தான் நம்ம மெயில் ஐடிக்கு அனுப்புறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் தான் வந்து அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும். இதே தான் மீடியேஷனுக்கும் கான்சிலேஷனுக்கும் லோக் அதாலத்துக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான். பட் லோக் அதாலத்து வந்து ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. அப்புறம் வந்து பண்ணணும்னாக்கா இந்த அடுத்ததாக நம்ம அவங்க ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு டைம் கேட்கணும். அதுதான் முக்கியம். இப்போது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு டைம் கேட்கணும்னா முக்கால்வாசி இந்த மாதிரி வந்து கேஸை டீல் பண்ணுறது வந்து ஆர்பிட்ரேஷனில் நாலேஜ் உள்ள லாயர்ஸ் மட்டும்தான் இதை பண்ண முடியும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எக்ஸ்பர்ட்டாகவும் இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்புறம் வந்து இதில் வந்து சில பேர் அட்டன் பண்ணிட்டு விட்டுருவாங்க. அது ரொம்ப தப்பு. அவர் அட்வொகேட் அப்பீர் ஆனால் ஃபர்ஸ்ட் வக்காலத்து நம்ம ஃபைல் பண்ணணும். வக்காலத்து ஃபைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிளைம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிபெண்ட் ஒரு ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் கொண்டு வந்துடணும். ஆர்குமெண்ட் ஸ்டேஜில் நாம் வைக்கிறது தான் பாயிண்ட்ஸு. ஏன்னா பணத்தை கட்டி தான் நிர்பந்தப்படுத்த முடியாது. நீங்கள் கொடுத்த சூழ்நிலை வேறு, இப்போ இருக்க சூழ்நிலை வேறு, அப்போ இருக்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வேறு, இப்போ இருக்க ஃபினான்ஷியல் கிரிசிஸ் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நேச்சுரல் ஆஃப் ஜஸ்டிஸ் இது மூலமாக தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா உங்களோட இயலாத சூழ்நிலையை நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்படிப்பட்ட பல காரணங்கள் இருக்குது. அதுக்கு மாதிரி அவங்க அவார்டு கொடுத்தா கூட அது செஷன்ஸு, ஹைகோர்ட்டு, செட்டசைடு 34(3) ஆர்பிட்ரேஷன் ஆக்ட்னு போயிடலாம். பட் இதை இக்னார் பண்ணி விட்டுட்டிங்கன்னா தான் இப்போது பணத்தை வந்து வேறு இடத்த ஷிஃப்ட் பண்ணி போகிறதுலாம் பெரிய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இடத்த ஷிஃப்ட் பண்ணி போயிட்டேன் சார், நான் எனக்கு பிரச்சனையே இல்லைன்றான். சார் சிம் கார்டு நான் யூஸ் பண்ணுறது இல்லை சார், அந்த இமெயில் ஐடி நான் விட்டுட்டேன் சார் அப்படின்னு 1008 காரணம் சொல்லலாம். பட் இதெல்லாம் விளையாடி காரணமே கிடையாது. ஏன்னா இதில் பிரச்சனையே என்னென்னா நீங்கள் எங்கே போனாலும் சரி பேன் கார்டை நீங்கள் மாற்றிக்க முடியாது. பேன் கார்டு நம்பரை நீங்கள் மாற்ற முடியாது, ஆதார் நம்பரை மாற்ற முடியாது. அது மூலமாக தான் உங்களுக்கு எதிர்கால ஃபண்டே வரும். எதிர்காலத்தில் உங்களுக்கு ஃபண்ட்ஸ் எப்படி வரும், பணம் எப்படி வரும்? எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டு புழக்கம் குறைஞ்சி போச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பக்கத்தில் ஒரு மண்ணாச்சி கடை இருந்தது. கல்லா திறந்தா எப்பவுமே நோட்டு இருக்கும். இப்படி கல்லால் ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாகவே அந்த ஃபோன்பே வச்சு தான் யூஸ் பண்ணுறாரு. ஸோ அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடுது. வருங்காலத்திலே அப்படி தான் இருக்கும். டிஜிட்டல் கரன்சின்னு வந்துருச்சுனாக்கா பேப்பர் கரன்சிக்கு வேலை இல்லை. இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுனாக்கா இதே பேன் கார்டை தான் இருப்பீங்க.
இதே ஆதார் கார்டு தான், அது மாறப்போறது இல்ல. பட் உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் எப்படி வரும்ன்றது யோசிங்க. ஸோ இப்ப இருக்கிற ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேத்து மட்டுமே இந்த ஒரு என்னால வெளியூர்ல இருந்தேன். அதனால சும்மா வாய்ஸ் ஓவர்ல போட்டேன். இந்த மாரி வந்து வெரிட்டாஸ் அனுப்பிச்சிருக்க நோட்டீஸே கிட்டத்தட்ட இவ்வளோ நோட்டீஸ் வந்திருக்குது. அவன் வெறித்தனமா நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு இருக்கான் இந்தியா ஃபுல்லா. எல்லா டிஃபால்டர் எல்லாத்துக்கும் என்னைக்கோ வாங்கின கார்டு இன்னைக்கோ வாங்கின மொத்த அக்ரிமெண்ட்டும் வாங்கி வச்சிருக்கான். சரி என்னால என்ன பண்ண முடியும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிட்டு வருது. அதனால பாருங்க தோழர்களே, நான் சொல்றது வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சும்மா நான் வந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்க மாட்டேன். ரொம்ப வந்து நான் பேசவும் முடியாது. இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இந்த கிரெடிட் கார்டு, பர்சனல் லோனு, இந்த பிஸ்னஸ் லோனு இவங்க வாங்கினவங்க உங்களுக்கு என்ன அறிவிப்பு நோட்டீஸ் வந்திருக்குன்ற ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிடுங்க. லோனை கட்டாமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது போல் சட்ட சிக்கலில் மாட்டிக்கிட்டிங்கன்னா வருங்காலத்தில் லோன் கொடுக்க மாட்டான். அது கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சு. டிஃபால்ட் ஸ்டேட்டஸுக்கு வந்து லோன் கொடுக்க போகிறது கிடையாது. சிவில் பார்க்காம கொடுக்குற ஆப் வேணால் கொடுக்கலாமே தவிர இவனுங்களாம் கொடுக்க மாட்டானுங்க, அது தெரிஞ்சிடும். பட் பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். உங்களுக்கு என்னால் மேக்ஸிமம் உதவி நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். கமெண்ட்லாம் போடுறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. தேவையில்லாமல் கமெண்ட் போடாதீங்க. இது வந்து பப்ளிக் அவேர்னஸ் வீடியோ. ஒருத்தர் பாதிக்கப்பட்டு தப்பான முடிவுக்கு போயிடக்கூடாது. குடும்பத்தை எதிர்காலத்தில் கவனிக்கணும். எதிர்காலத்துக்கான வேலைகளை சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய கடனுக்கு கட்டாமல் தப்பிங்க அப்படின்னு சொல்ற ஐடியா நமக்கு கிடையாது. கட்ட முடிஞ்சவங்க தாராளமாக கட்டிடுங்க. உங்களுக்கு ஃபியூச்சரில் லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நிறைய குழந்தைகளுக்குன்னா எதிர்காலம் இருக்குது. எல்லாருக்கும் கட்ட முடியாது சொல்ல ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு மட்டும் தான் இந்த சேனல் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வேற விஷயம் ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.